ஆனா அவருக்கு ஒரு திருக்குறள் வச்சிருக்கிறாங்க. எப்பொருள் வளமாயினும் இந்த ரசிகர் கூட்டத்தை அவருடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தல. திமுகவினுடைய தற்கூலிகளே, அரசியல் அறிவில்லாதவர்களே, மூடர்களே, கயவர்களே அன்னையில் இந்த டிவியில உட்கார்ந்து பேசுறாங்க. அண்டா குண்டா செஞ்சு யாரோ பேர்லாம் பேசுறாங்க. அவர் சுயநலத்திற்காக பயன்படுத்துறாரு அப்படின்னா. இப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும்னா 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாகும். 118 பேர் யார் ஜெயிச்சு பெரும்பான்மையா வராங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். அதன் பிறகுதான் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக முடியும். அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும் வெற்றி பெற்றால் முதலமைச்சராக முடியுமா? முடியாது. அப்ப 117 பேர் ஜெயிக்கணும். அந்த 117 பேர் யாருன்னா 30 ஆண்டுகளாக அண்ணன் விஜய் அவர்கள் கூட இருந்து அண்ணன் விஜய் அவர்களோடு பயணித்த பாமர எளிய நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கவுன்சிலர்களாக, மேயர்களாக வரப்போறார். அண்ணன் ஒரு 3 மாசம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளையா? அவர் என்ன மிட்டா மிராசா? இந்த மாவட்ட செயலாளர் போன்று கோடி கோடியாக கொள்ளையடித்து வச்சிருக்கிறாரா? ஆனா அவருக்கு ஒரு திருக்குறள் வச்சிருக்கிறாங்க. எப்பொருள் வளமாயினும் அப்பொருளை ஆட்டைய போடுவதே இந்த மாவட்ட செயலாளரின் சிறப்பு. புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு அடாவடித்தனத்தை ஆளும் திமுக செய்து கொண்டிருக்கு.